ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு 2 கலர் பிராண்டிங் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, உங்கள் பிராண்டிங், உங்கள் கம்பெனி, உங்கள் ஆஃபீஸ், உங்கள் பிஸ்னஸ்க்கு இருக்குது அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ உங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, ஸோ நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா உங்களோட அவுட்புட் எப்படி வரப்போகுது, நீங்கள் வேர் பண்ண போகிற டிஷர்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறது. அண்ட் ஸ்க்ரீன் பிரிண்டிங் பற்றி பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட லைவ் சினாரியோவில் நான் என்னென்ன இஷ்யூஸ் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறனோ அதெல்லாமே தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யூ கெட் அ பெட்டர் ஐடியா அபவுட் ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இட் வுட் பி அ லைம் லைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் எங்கே வாங்குறது, இந்த திங்ஸ்லாம் எங்கே வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்குது. பிஃபோர் பர்ச்சேசிங் யூ ஷுட் ரிவ்யூ த கம்பெனிஸ், சரிங்களா? அந்த கம்பெனியோட ரிவ்யூஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மினிமமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருந்ததுன்னா அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இட் வுட் பி அ ட்ரஸ்ட்ஃபுல் சைட்ஸ், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான ஒரு மூவாக இருக்கும். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் திங்ஸ்லாம் அப்படின்றது என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அதை லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து பிராண்டிங் ரிலேட்டட் எல்லா பிரிண்டிங்குமே நான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஒரு 2 கலர் லோகோ பிராண்டிங் எப்படி டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் ஷேர் பண்ணேன். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் பேசிக்கான ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பேஷியன்ட், சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாமே டெக்னிக்கல் இன்வால்விங் ஆயிருக்கிறதுனால நிறைய வந்து உங்களுக்கு டெஸ்டிங் நிறைய வந்து சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ணிங்கன்னா தான் யூ ஷுட் ஓவர் கம் ஃப்ரம் த சேலஞ்சஸ் ஆப்ஸ்டகிள்ஸ், சரிங்களா? ஸோ அதுலேருந்து வெளில வர முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் கான்டாக்ட். ஸோ ஆஃப் கான்டாக்ட் வந்து கரெக்டாக செட் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த நான் சொன்ன மாதிரி பேலட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் இருக்கிற கேப் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் போய் அந்த கார்மெண்ட்டில் வந்து ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிக்கிட்டா ரிலீஸ் ஆகாமல் ஒட்டிக்கிட்டா என்ன ஆகும்னா அந்த இங்க் பக்கத்தில் இருக்கிற இடம் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஆஃப் கான்டாக்ட் இட் ஷுட் பி மேண்டட்ரி. ஸோ பிரிண்டிங்கில் ஆஃப் கான்டாக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இல்லை எனக்கு ஆஃப் கான்டாக்ட் வரல, என்னோட ஸ்க்ரீன் டென்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேட்டில் அதாவது பேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினை கார்னரில் வச்சு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து கரெக்டாக அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் ஸ்க்ரீன் வந்து அந்த காயின் மேலே படும்போது நடுவில் ஒரு ஆஃப் கான்டாக்ட் ஸ்பேஸ் கிடைச்சிடும். ஸோ அப்படி பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வரல அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் கான்டாக்ட் வரல அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ 2 கலர்னும் போது ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு 2 கலர், ஒரு க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலரோட ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ப்ரெஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். மைக்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரிலேஷன்னா என்னென்னா உங்களோட பிரிண்டோட கார்னர்லாம் ஒரு மாதிரி பொறியாக வந்துடும். எதனால இது வரும்னா இது கார்மெண்ட்டு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட மெஷ்ஷில் வந்து இங்கு ஆகிறதுனால இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஜஸ்ட் வந்து உங்களோட இங்கைடை வச்சு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த மெஷ்ஷை நல்லா ஸ்டென்சில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி பாஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் 10 பிரிண்ட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஹீட் ப்ரெஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டிஷர்ட் பிரிண்டிங்கில் ஹீட் ப்ரெஸ் ஷுட் பி மேண்டட்ரி. ஸோ ஹீட் ப்ரெஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கோட டைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக கிராக் விடும். ஸோ அதனால் எல்லாமே வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஒர்க் தான் இருக்கும் எல்லா ப்ராசஸ்க்குமே. பட் இட் ஷுட் பி மேண்டட்ரி. எதுக்காகனா இது வந்து அந்த பிரிண்டிங் டிஷர்ட் பிரிண்டிங் ரொம்ப தேவையான விஷயம் தான். ஸோ அதனால் அதை பண்ணிடுறோம். ஸோ சரிங்களா? அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கலர் மேட்சிங். ஸோ கிளைண்ட் ஒரு கலர் கொடுக்குறாங்கன்னா அந்த கலர் எவ்வளோ as soon as much as possible எவ்வளோ இருக்கோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட மார்க்கெட்டில் ரேண்டம் கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் கலர்ஸ் க்ரீன்னா க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணனாலும் கொஞ்சம் க்ளோசஸ்ட் பாசிபிள் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மேட்ச் பண்ணி கஸ்டமர் கொடுங்க. இல்லை 2 கலர் மிக்சிங் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு வரலாம். பேண்டோன் மேட்சிங் சிஸ்டம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் அந்த அளவு பெருசாக மைன்யூட்டாக வந்து நம்மளுக்கு எந்த கலருமே இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கலர்ஸில் தான் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஸ்க்ரீன் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிங்க. ஸோ கலர் ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து லைட் கலர், செகண்ட் வந்து டார்க் கலர் போடுங்க. எப்பயுமே வந்து பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாஸ் வந்து லைட் கலர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்க்யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ டார்க் கலர் வந்து லைட் கலர் மேலே படும்போது அந்த லைட் கலரோட கலர் ஒப்பாசிட்டியை வந்து இந்த டார்க் கலரை அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு எதுவும் வந்து அந்த அந்த ட்ராப்பிங் இஷ்யூலாம் எதுவும் வராது, சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து இந்த ஆர்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணும்போது பக்காவாக பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது, ஸோ இமேஜஸை எப்படி ட்ரேசிங் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி ஃபிலிமில் எடுத்து பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் லிங்க் அண்ட் நம்பர் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உங்களுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.